Hi students, welcome to Muppadi Defense Academy. RRB Group T-க்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு பிரேக்கிங்கான ஒரு நியூஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் குறிய ஒரு அப்டேட் தான். இந்த வீடியோவை ஆல்ரெடி பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இமேஜை பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, நம்ம அகாடமி சார்பாக தமிழ்நாட்டில் 3 இடங்களில் ஓகேங்களா 3 இடங்கள் மீன்ஸ் நம்ம முப்படையுடைய 3 கேம்பஸில் வெள்ளூர், திருச்சி, விருதுநகர்னா காரியாப்பட்டிங்கிற பகுதி மதுரைக்கு மிக அருகில் தான். ஓகேங்களா, மதுரையிலிருந்து வரக்கூடிய பசங்க ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த 3 இடங்கள்லையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீயாக ஆர்ஆர்பி குரூப் டிக்காக ரயில்வே தேர்வுக்காக பிரத்யேகமாகவே நம்ம வைக்கிறோம். சரிங்களா, இதை நேரில் வந்து எல்லாருமே நேரில் வந்து எழுதணும். ஓகேங்களா, இதுக்கு முன்பதிவு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், கம்பல்சரி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஆல்ரெடி இது குறித்து டீட்டெயிலான வீடியோ பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நான் எதுக்காக பண்ணுறேன்னா இன்னைக்கு தான் கடைசி டேட். ஓகேங்களா, வர்ற ஏப்ரல் 6 எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. சண்டே டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. இன்னைக்கு தான் இது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட். இன்னைக்கு ஆக்சுவலாக இன்னைக்குடைய மாலை 5 மணியோட நாங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனை க்ளோஸ் பண்ணுறோம். ஏன்னா குறிப்பிட்ட நம்பர் தான் நாங்கள் சொன்னோம். கிட்டத்தட்ட ஒரு கேம்பஸுக்கு 250 பேர் மட்டும்தான் லிமிட் அப்படி சொன்னோம். கிட்டத்தட்ட ஃபில் ஆகிட்டே வந்திருக்குது. ஓகேங்களா, கிட்டத்தட்ட நாங்கள் எக்ஸல் சீட் பார்த்துட்டே இருக்கோம். கிட்டத்தட்ட ஃபில் ஆகிட்டே வந்துட்டு இருக்குது. இப்போ ரொம்ப மீறி போயிடக்கூடாதுக்காக இன்னைக்கு மார்னிங் ஈவினிங் 5 மணியோட நாங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் பண்ணுறோம். அதுக்குரிய ரிமைண்டர் வீடியோ தான். புதுசாக யாராவது வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால், அல்லது இப்போ தான் நான் இந்த எக்ஸாம்லாம் ப்ளே பண்ணியிருந்தேன் ஆனால் இப்போ தான் படிக்கணும்னு நினைக்கிறவங்க, இது வரைக்கும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஓகேங்களா, தமிழன் எக்ஸ்பிரஸ் நம்ம அகாடமி சார்பாக யாராவது தமிழன் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க வந்து இந்த டெஸ்ட்டை எழுத வேணாம். ஓகேங்களா, ஆல்ரெடி பெய்டு டெஸ்ட் பேட்ச் சொல்லிட்டு தமிழன் எக்ஸ்பிரஸ் போயிருந்தது. அந்த டெஸ்ட்டை அப்ளை பண்ணி அதை ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதை எழுத வேணாம். ஏன் அப்படின்னா அதுவும் இதுவும் கிட்டத்தட்ட அதில் நிறைய நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் போட்டிருப்பீங்க. ஓகேங்களா, அதில் இருக்கிற மாதிரி இதில் சிலபஸ் வந்து மொத்தத்தையும் கம்பரைஸ் பண்ணியிருப்போம். அதனால் அந்த பசங்க இதில் எழுத வேணாம். என்னால் வந்து ரெகுலராக என்னால் படிக்க முடியலை, ரெகுலராக டெஸ்ட் பேட்ச் போட முடியலை, எப்போதான் படிக்க முடியுது, இந்த எக்ஸாம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் நான் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டை வந்து நம்ம வைக்கிறோம். ஓகேங்களா, திருப்பி சொல்கிறேன் 3 கேம்பஸில் ஃபஸ்ட் இதுக்கு ஆர்ஆர்பி குரூப் டிக்கான ஒரு ஃப்ரீ ஆன்லைன் ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச் நேரில் வந்து எழுதணும். ஆர்ஆர்பி குரூப் டி தரத்தில் இருக்கும்போது தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் இருக்கும்போது ஒரிஜினல் எக்ஸாம் பேட்டர்ன் என்ன பேட்டர்னோ அதே மாதிரி தான் இந்த எக்ஸாம் பேட்டர்ன் இருக்க போகுது. ஓகேங்களா, கம்பல்சரி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷனுக்கு ஒரு இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று வரும். அதை காமிக்கிறவங்க மட்டும்தான் எக்ஸாம் அலோவ் பண்ணணும். 3 கேம்பஸோடைய அட்ரஸ், மேலும் ஏதாவது டீட்டெயில் இந்த கேம்பஸ்க்கு எப்படி வரணும் ஏதாவது டீட்டெயில் இருக்குன்னா இந்த நம்பர், அந்தந்த கேம்பஸ், இது விருதுநகர் கேம்பஸ். ஓகேதா, இது வந்து திருச்சி கேம்பஸ், இது பார்த்தீங்கன்னா வேலூர் கேம்பஸ், வேலூரில் அணைக்கட்டு, திருச்சியில் வந்து சமயபுரம் டோல்கேட் பக்கத்தில் சிறுகானூர் அங்கே மேம் காலேஜ் அதான் ஒரு ஐக்கானு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விருதுநகரில் மதுரை கிட்ட இருந்து போனாதான். ஓகே, காரியாப்பட்டி லொக்கேஷன் கேள்விப்பட்டிருக்கீங்க, மதுரை கிட்ட இருக்கிறவங்க அங்கே தான் லொக்கேஷன். இந்த ஸ்கேனை வச்சு ஸ்கேன் பண்ணி இதோடைய லொக்கேஷன் வந்து கிட்டத்தட்ட பக்கத்தில் இருக்கக்கூடிய லொகேஷன் காமிக்கும். நீங்க அதை வச்சு நீங்க லொகேட் பண்ணிடலாம். ஓகேங்களா, இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இந்த வீடியோவுடைய கீழே, ஓகே, இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும். அந்த லிங்க்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க கிளிக் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ், பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்கும். உங்களுடைய நேமு, உங்களுடைய அட்ரஸ், உங்களுடைய மொபைல் நம்பர் கன்ஃபார்ம் கரெக்டாக கொடுத்துக்கோங்க, ஒரு இமெயில் ஐடி கரெக்டாக கொடுத்துக்கோங்க, கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ரைட். இந்த வீடியோ எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுங்கிறதுக்கும் நான் பழைய வீடியோ போட்டிருக்கேன். அது பார்க்காதவங்க மேலே ஐ பட்டன் வைக்கிறோம் பார்த்துக்கோங்க. இல்லை நம்மளோட யூடியூப் சேனலே பழைய வீடியோஸ் இருக்குது பார்த்துக்கோங்க. ஆர்ஆர்பி குரூப் டிக்கான ஆஃப்லைன் டெஸ்ட் பேட்ச் தான். ஒரிஜினல் எக்ஸாம் பேட்டர்ன் மாதிரி தான் நம்மளும் வைக்க போகிறோம். 25 சயின்ஸ் கொஸ்டின், 25 மேக்ஸ் கொஸ்டின், 30 ரீசனிங் கொஸ்டின், ஜிகே மற்றும் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் 20, மொத்தமாக 100 கொஸ்டின், 100 மார்க் இருக்க போது 90 நிமிடங்கள். ஓகேங்களா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 hour. எக்ஸாம் கேம்பஸ்க்கு வர்றவங்க 6ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னாங்க. 6ஆம் தேதி கம்மிங் சண்டே. ஓகே, இந்த கம்மிங் சண்டே ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 10 to 10:15 கேம்பஸ்க்குள்ளே வந்துருங்க எல்லாருமே. ஓகே, யாரெல்லாம் எக்ஸாம் எழுத விரும்புறீங்களோ சீக்கிரமாக வந்து 10 to 10:15 கேம்பஸ்க்குள்ள இருக்கிற மாதிரி நீங்கள் லொக்கேஷனை பார்த்து வந்துக்கோங்க. எல்லா 3 கேம்பஸ்க்கும் பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது, தாராளமாக வந்துக்கலாம். ஓகேங்களா, ரைட். இதுக்கான நிமிடம் ஓகேதா, அதாவது பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் உண்டு. ஓகே, இதை சிபிடி நீங்கள் எழுதும்போது ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு 6ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. இந்த டெஸ்ட்டோடைய சிலபஸ் இதுதான். ஓகேங்களா, சயின்ஸுக்கு இதுதான் சிலபஸ். ஃபிசிக்ஸில் இந்த டாபிக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு வரணும். ஓகேங்களா, 4 நாள் தான் இருக்குது. புதுசாக படிக்கணும் படிச்சுக்கோங்க, பழைய பசங்க தெரிஞ்சும் படிச்சுக்கோங்க. மேக்ஸுக்கு ஒரு 3 டாபிக், ரீசனிங்க்கு ஒரு 3 டாபிக், ஜென்ரல் அவேர்னஸ் மற்றும் கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு 3 சப்ஜெக்டாக, ஹிஸ்ட்ரி, கரண்ட் அஃபேர்ஸ், பாலிட்டி, இது 3 சப்ஜெக்டாக கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, அப்போ ஏப்ரல் 6 ஃபஸ்ட்டு சண்டே ஒரு டெஸ்ட்டு, அடுத்த சண்டே 13ஆம் தேதி ஒரு டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 20ஆம் தேதி. ஓகே, நான் மொத்தம் 5 டெஸ்ட் கொடுத்துருக்கேன். 5 டெஸ்ட்டுக்குமே டிஃப்ரெண்ட் போர்ஷன் தான். இதோடைய பிடிஎஃப் கீழேயும் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, மேலும் ஏதாவது டீட்டெயில் வேணும் அந்த கான்டாக்ட் நம்பர் இருக்கும், அல்லது கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா மென்ஷன் பண்ணுங்கள். ஒரு தடவை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாலே போதும். 5 டெஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கண்டிப்பாக வந்துக்கலாம். அதே
மாதிரி இந்த டெஸ்ட்டு தான் கடந்துற எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு சின்னதாக அந்தந்த கேம்பஸ் இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டி வச்சு ஒரு டிஸ்கஷன் செய்யப்படும். அது மெயினாக மேக்ஸ் ரீசனிங் தான் நிறைய பேர் டவுட் வரும். அதுக்கு கம்பல்சரி என்ன இருக்க போகுது, டிஸ்கஷன் இருக்க போகுது. ஓகேங்களா, அதை மிஸ் பண்ணாமல் எல்லாரும் கலந்துக்கோங்க. இந்த வாய்ப்புங்கிறது ஒரு சில டைம் தான் அமையும். அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும். இந்த எக்ஸாம் நிறைய தமிழர்கள் போகிறது தான், தமிழ்நாட்டிலிருந்து நிறைய பசங்க இந்த எக்ஸாம் போகணும். 10th லெவல் குவாலிஃபிகேஷன் தான் தெரியும். ஓகேங்களா, அப்ளை பண்ணியிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா, எக்ஸாம் நியர் டு ஒரு ஜூன் அந்த ரேஞ்ச், ஜூன் ஜூலையில் கேஸ்லாம் போயிட்டு இருக்கு. இருந்தாலும் ஜூன் ஜூலை அந்த ரேஞ்சில் எக்ஸாம் நடக்க போகுது. ப்ரியராக நம்ம படித்து வச்சுக்கிறது, டெஸ்ட் போட்டு பார்க்குறது ரொம்பவே முக்கியம். ஓகேங்களா, தேங்க்யூ.